அனைவருக்கும் வணக்கம். 2 மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே நடத்தக்கூடிய அந்த தேர்தல், அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என தெரிய வர இருக்கிறது. எக்ஸிட் போல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போல்ஸ் எல்லாம் ஹரியானாவில் காங்கிரஸ் கிளியராக ஒரு மெஜாரிட்டியை வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அலையன்ஸ் ப்ளஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. இதை எப்படியாவது ஒரு மடை மாற்றும் விதமாக பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆளுநரின் மூலமாக 5 நியமன எம்எல்ஏக்களை நியமித்திருக்கிறார்கள். ஸோ எப்படி போனாலும் இவங்க பாஜகவுக்கு தான் ஓட்டளிக்க போகிறார்கள். ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில், இல்லை அங்கே ஏதாவது ஒரு தொங்கு பாராளுமன்றம் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5 எம்எல்ஏக்கள் ஒரு முக்கியமான ஓட்டுக்களை போடுவார்கள் என்ற அடிப்படையில் இதை பாஜக செய்திருக்கிறது. இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது எப்போவுமே பாஜக வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு அரசியல்தான். சாணக்கிய நீதி என்ற பெயரிலே இப்படி ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேர்தலிலே ஐஎன்சி என்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையில் இப்படி ஏதாவது செய்து அந்த வெற்றியை தட்டி பறித்திட முடியுமா என்ற நோக்கிலே இப்படிப்பட்ட விஷயங்களை செய்திருக்கிறார்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் தலைவர் திரு ஜெயராம் ரமேஷ், கேசி வேணுகோபால் ஆகிய இருவருமே வைத்திருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். நாங்கள் இந்த ஹரியானாவில் இருக்கக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய முதல்வரே தோற்று விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனி சிங் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தோற்று போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த ராம் ரஹீம் அப்படின்னு டேரா சதா சௌதுடைய அந்த நிறுவனர், அவர் ஏற்கனவே பாலியல் வழக்கில் சிறையில் இருக்கிறார். தேர்தலின் போதெல்லாம் அவருக்கு பரோல் கொடுத்து அவரை அனுப்பி பாஜகவிற்காக பிரச்சாரம் செய்ய வைக்கிறார்கள் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இதில் வினேஷ் பொகாத், மல்யுத்த வீராங்கனைகளுக்காக பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக போராடிய வினேஷ் பொகாத் போட்டியிடுகிறார். அவரும் வெற்றி பெறுவார் என்றே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது. திபீந்தர் சிங் ஹோடா சிறப்பான முறையில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸை வழி நடத்தி இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாஜக மேல் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி அதுவும் சேர்ந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை மீண்டும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். சிலர் யோகேந்திர யாதவ் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தல் அங்கேயும் காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. சிலர் அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தலிலே பாஜக தோற்று போனால் மத்தியிலே அந்த பாஜக ஆட்சி தொடர்வது கடினம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யோகேந்திர யாதவ் என்ன சொல்கிறாரு, ஒரு படி மேலே போய், இல்லை நம்ம டெல்லி தேர்தலுக்காக வெயிட் பண்ணணும். டெல்லி தேர்தல் 2025 மார்ச் வாக்கில் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தல் முடிவுகளில் பாஜக தோற்றுதுன்னா அதன் பின்னர் பாஜக ஒன்றியத்தில் நீடிப்பது என்பது மிகவும் கடினமாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜார்க்கண்டில் தேர்தல் ரொம்ப நெக் டு நெக்காக போகும். அங்கே பாஜகவும் ஒரு ட்ரைபல் ஃபேஸை முன்னிறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஷிபு சோரன் மேலே ஏற்கனவே அவருடைய மகன் மீது ஹேமந்த் சோரன் மேலே ஏற்கனவே பல அதிருப்திகள் நிலவுகிறது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதனால் அவர் மீண்டும் வெற்றி பெறுவாரா என்று தெரியவில்லை அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.